போன வீடியோவில் சொன்ன தத்துவம் காய்கறி மார்க்கெட்லேருந்து ஷேர் மார்க்கெட் வரைக்கும் எல்லாமே வந்து மேத்தமெட்டிக்ஸ் பேஸ் பண்ணி தான் இருக்குன்னு பார்த்தோம் இல்லையா? இப்போது ஒரு காய்கறி மார்க்கெட்டுக்கு நம்ம தேங்காய் வாங்க போகிறோம். காய் எல்லாம் வாங்கிட்டோம், தேங்காய் வாங்கினோம். நம்ம எடுத்த உடனே ஏதாவது ஒரு கடையில் வாங்க மாட்டோம். நம்ம யூஸ்வலி என்ன பண்ணுவோம்னா, சில கடைகளில் விசாரிப்போம் விலையை. போயிட்டு அப்படியே ரிட்டர்ன் வரும்போது எது பெட்டராக இருக்குது அப்படின்னு பார்த்தோம். உதாரணத்துக்கு இதில் கணக்கு எங்கே வருதுன்னு கேட்குறீங்களா? விலை சொல்லுவாங்க இல்லையா? ஒரு கடையில் ஒரு தேங்காயோட விலை 20 ரூபா சொல்கிறாங்கன்னு வைங்களேன். அதே மாதிரி தேங்காய் இன்னொரு கடையில் வந்து 25 ரூபா சொல்கிறாங்க. 2 கடையிலையுமே விலை விசாரிச்சுட்டு நம்ம ரிட்டர்ன் வரும்போது நமக்கு ப்ராஃபிட்டபிள் எதுவோ, ஆக்சுவலாக காய்கறிக்கு வந்து நம்ம பேரம் பேசக்கூடாது, இருந்தாலும் நமக்கு பெனிஃபிஷியலாக இருக்கணும்னு பார்த்து என்ன செய்வோம், ஒரு 100 ரூபா நம்ம கையில் பட்ஜெட்டு தேங்காய் இப்போதைக்கு இருக்கோன்னா, ஒரே அளவு உள்ள காய் 2 கடையில் வெவ்வேறு விலைன்னா நம்ம அதிகமாக தேங்காய் வாங்கணும்னு தானே நினைப்போம் நம்ம காசுக்கு. ஸோ 100 ரூபாய்க்கு 20 ரூபான்னு சொன்ன கடையில் நம்ம வாங்கினோம்னா 5 தேங்காய் வாங்கலாம். அதுவே 25 ரூபா சொன்ன கடையில் வாங்கினோம்னா 4 தேங்காய் தான் வாங்க முடியும். ஸோ எது பெனிஃபிட்டுன்னு பார்த்து அங்கே தான் அந்த கடையை தான் நம்ம சூஸ் பண்ணுவோம். இப்போது இந்த கால்குலேஷன் மைண்டில் போடுறதுக்கு பேசிக்கலாக நமக்கு டிவைட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். நம்ம கையில் இருக்க அக்கௌண்ட் எல்லாம் மல்டிப்ளை பண்ண தெரிஞ்சிருக்கணும். இது ரெண்டும் ரொம்ப ரொம்ப அடிப்படை, எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இப்போ தேங்காய் கணக்கு பார்த்துட்டோம். இதில் லெஸ் தென், கிரேட்டர் தென் இந்த மாதிரி குவான்டிட்டிஸ் எல்லாமே வந்து செக் பண்ணுறதுக்கெல்லாம் வந்து யூஸ் பண்ணுற ஆப்ரேட்டர், அப்புறம் ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே வந்து மேத்தமெட்டிக்ஸ்குள்ளே வச்சுக்கிட்டு கணக்கு எதுக்குமே யூஸ் இல்லை அப்படின்னு சொல்லலாமா? சொல்லக்கூடாது. முன்னொரு முக்கியமான விஷயம், தேங்காய் வந்து அதில் உள்ள சத்துக்கள் பூரா நம்ம உடம்புக்கு தலை டு கால் வரைக்கும் எல்லா பார்ட்ஸ்க்கும் யூஸ் ஆகிற சத்துக்கள். தேங்காய், வேர்க்கடலை இந்த மாதிரி நம்ம பூர்வீக உணவுகள், நம்ம நிலத்தில் அதிகமாக விளையிற உணவுகள் உட்கொள்கிறது தான் வந்து நம்ம உடம்புக்கு நல்லது. இதில் இருக்க சத்துக்கள் எல்லாமே வந்து பிரெயின், ஹார்ட்டு இது எல்லாத்துக்கும் நல்லது தான் பண்ணுமே ஒழிய இதனால நோய்கள் வராது. முக்கியமானது தேங்காயோட டேஸ்ட்டு. அது வந்து குறுகிய காலத்தில் விளைவிக்கிற பயிர் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தேங்காயில் என்ன பண்ணுறாங்க, வெள்ளையாக இருக்கும் காய், வந்து டேஸ்ட்டே இருக்காது. நான் அந்த டேஸ்ட்டையும் கால்குலேட் பண்ணணுன்னா நாட்டு தேங்காய் நம்ம பழைய காலத்து மரங்கள்லேருந்து அதிக காலம் வளர்ந்து இருக்கிற பூர்வீக மரங்கள்லேருந்து வர்ற காய் டேஸ்ட்டு சாப்பிடும்போது இனிப்பு சத்தோடு இருக்கும். அதை கணக்கு பண்ணக்கு கணக்கு இல்லை, நம்ம நாக்கு தான் யூஸ் பண்ணுவோம். இந்த டேஸ்ட்டை வந்து கண்டுபிடிக்க தெரியணும். அதே கடைகளில் வந்து ரெகுலராக வாங்கலாம். விளைவிக்கிற இடத்துல வந்து நேரடியாக பர்ச்சேஸ் பண்ணிட்டு வருவாங்க இல்லையா லோக்கலில், அது வந்து நாட்டு தேங்காய்னு சொல்லுவோம். அதில் தான் வந்து ஒரிஜினல் டேஸ்ட் இருக்கும். அப்புறம் இன்னொரு விஷயம், தேங்காய் ரிலேட்டட் கணக்கை தாண்டி பழைய காலத்தில் கல்யாண வீட்டில் கொடுப்பாங்க தேங்காய் பையில் போட்டு, அதுக்கு தேங்காய் அப்படின்னு அர்த்தம்.